வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். திப்புராயம்பேட்டையில் அண்ணன் தம்பி படுகொலை. கொலையாளிகளை தூண்டிவிட்டு உதவி செய்த போலீஸ்காரரை கைது செய்ய கோரி சாலை மறியல். புதுவையில் 26ஆம் தேதி குடியரசு தின விழா. அணிவகுப்பு பயிற்சியில் காவலர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் தீவிரம். தாய் அமாவாசையை முன்னிட்டு கடற்கரையில் முன்னோருக்கு திதி கொடுத்த உறவினர்கள். கோவில் உற்சவ மூர்த்திகளுக்கு தீர்த்தவாரி. இனி விரிவான செய்திகள். புதுவை திப்புராயப்பேட்டையில் அண்ணன் தம்பி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு துணை போன போலீஸ்காரரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பதட்ட நிலை காணப்படுகிறது. புதுவை வம்பாக்கீரப்பாளையம் மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் தனசேகரன். மீனவரான இவருக்கு 2 மகன்கள் நரசிம்மன், மணிமாறன் ஆகிய 2 பேரும் மீன்பிடி தொழில் செய்து வந்தனர். கடந்த 2012 நடந்த திப்புராயப்பேட்டை மணவாளன் கொலை வழக்கில் மணிமாறனுக்கு தொடர்பு இருந்து வந்துள்ளது. மேலும் அண்ணன் தம்பி இருவர் மீது அடிதடி வழக்குகளும் இருந்தன. வழக்கில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மணிமாறன் ஜாமீனில் வெளியே வந்திருந்தார். இந்நிலையில் அடிதடி வழக்கில் நேற்று கோர்ட்டில் நரசிம்மனும் மணிமாறனும் ஆஜராகினர். வெளியே வந்த அவர்களை ஒரு தரப்பினர் வழக்கில் சமரசம் பேசலாம் என கூறி நேற்று மாலை அழைத்து சென்றுள்ளனர். வம்பாக்கீரப்பாளையம் அருகே உள்ள திப்புராயப்பேட்டை நாவற்பட்டு சந்துக்கு அழைத்து சென்ற 10 பேர் கும்பல் சராமரி கம்பியால் தாக்கியது. கீழே விழுந்த இருவர் மீதும் பெரிய கல்லை எடுத்து தலை மீது போட்டனர். இதில் நரசிம்மன், மணிமாறன் இருவரும் தலை நசுங்கி சம்பவ இடத்தில் இறந்தனர். உடன் இருந்த நண்பர் முத்து என்பவரின் தாக்கியதில் அவருக்கு தலை, உடலில் பலத்த காயம் ஏற்பட்டது. பின்னர் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பியோடியது. தகவல் அறிந்து தந்தை தனசேகரன் மற்றும் உறவினர் மீனவர்கள் அங்கு விரைந்து வந்தனர். அண்ணன் தம்பி சடலங்களை பார்த்து கதறி அழுதனர். ஆத்திரமடைந்த உறவினர்கள் திப்புராயப்பேட்டையில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளை அடித்து சூறையாடினர். படுகாயமடைந்த முத்து மற்றும் சடலங்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முத்துவிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே பாதுகாப்புக்கு வந்திருந்த திப்புராயப்பேட்டையை சேர்ந்த ஒதியஞ்சாலை போலீஸ்காரர் ஞானகுருவை மர்ம கும்பல் சராமரியாக தாக்கியது. தொடர்ந்து பதற்றம் நிலவுவதால் வம்பாக்கீரப்பாளையம், திப்புராயப்பேட்டை பகுதியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுபோன்ற சூழ்நிலையில் அண்ணன் தம்பி படுகொலை சம்பவத்திற்கு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் போலீஸ்காரரை கைது செய்ய வேண்டும், சப் இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திப்புராயப்பேட்டை சந்திப்பில் மீனவர்கள் காலை முதல் பிற்பகல் வரை மறியலில் ஈடுபட்டனர். குற்றவாளிகளை கைது செய்யும் வரை கொலை செய்யப்பட்டவர்களின் உடலை வாங்கப் போவதில்லை என கூறியதால் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மற்றும் மீனவருடன் துணை ஆட்சியர் வின்சென்ட் ராயர், தாசில்தார் ரமேஷ் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது மீனவர்கள் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் போலீஸ்காரரை கைது செய்ய வேண்டும், சப் இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இறந்தவர்களின் உடல்களை பெற மீனவர்கள் மறுப்பு தெரிவித்து வருவதால் வம்பாக்கீரப்பாளையம் மற்றும் திப்புராயப்பேட்டை பகுதியில் பதட்டம் நிலவி வருகிறது. புதுவையில் வருகிற 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள குடியரசு தின விழாவினை முன்னிட்டு காவல்துறை மற்றும் மாணவ மாணவிகள் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். புதுவையில் இந்திய குடியரசு தின விழா வருகிற 26ஆம் தேதி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கொண்டாடப்பட உள்ளது. இதில் துணைநிலை ஆளுநருக்கு பதிலாக முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி காவலர்கள் மற்றும் பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிடுகிறார். இதில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கின்றனர். இதனையொட்டி உப்பளம் மைதானத்தில் காவல்துறை மற்றும் மாணவ மாணவிகள் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை காவல்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு ஒழுங்குபடுத்தினர்.
தை அமாவாசையை முன்னிட்டு கடற்கரையில் நடைபெற்ற தர்ப்பண நிகழ்வில் உறவினர்கள் பங்கேற்றனர். தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோருக்கு திதி கொடுக்கும் நிகழ்ச்சி புதுவை கடற்கரையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உறவினர்கள் தங்கள் முன்னோர்களை நினைவு கூர்ந்து பூஜை செய்து வழிபட்டனர். பின்னர் கடலில் நீராடி சென்றனர். இதேபோல் தை அமாவாசையை முன்னிட்டு கோவில்களில் இருந்து சாமி சிலைகளுக்கு கடற்கரையில் பூஜை செய்து மீண்டும் கோவிலுக்கு கொண்டு சென்றனர். இதேபோன்று கடற்கரை பகுதியான வீராம்பட்டினம் மற்றும் காலாப்படு கடற்கரை பகுதியிலும் பலர் தங்கள் முன்னோர்களை நினைவு கூர்ந்து தர்ப்பணம் செய்தனர். புதுவை நகர பகுதியை விட கிராம பகுதியில் காணப்படும் பனிப்பொழிவினால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். மார்கழி மாதம் என்றாலே பனிப்பொழிவுடன் குளிர் மக்களை வாட்டி வதைக்கும். இந்நிலையில் கடந்த 4 வாரமாக புதுவை மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளில் இரவு நேரங்களில் பொழியும் பனியினால் மக்கள் அல்லல் பட்டுள்ளனர். இரவில் நிலவிடும் பனியை சமாளிக்க மங்கி குல்லா, ஸ்வெட்டர், சால்வை போன்றவற்றை அணிந்து கொண்டாலும் பனியினால் ஏற்படும் நடுக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் 80% பனியினால் பாதிக்கப்பட்டு மூக்கடைப்பு, ஜலதோஷம் என மருத்துவமனைகளுக்கும் மருந்து கடைகளுக்கும் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். மார்கழி மற்றும் தை மாதம் என்றாலே நினைவிற்கு வரும் கோலம் கூட கொட்டும் பனி காரணமாக இரவு 8 மணிக்கே உதயமாகி விடுகிறது. கடும் பனிப்பொழிவு போன்றவற்றினால் கடற்கரையில் வாக்கிங் செல்பவர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்து வருகிறது. கிராம பகுதிகளில் மழையினை போன்று பனி கொட்டுவதால் அந்த பகுதிகளில் வாகனங்களை ஓட்டி வருவது சிரமமாக உள்ளது என்கின்றனர் வாகன ஓட்டிகள். இது போன்ற பனிப்பொழிவினால் எப்போதும் 12 மணி வரை போக்குவரத்து நெரிசல் காணப்படும் புதுவை இரவு 10 மணிக்கெல்லாம் உறங்கி போய் விடுகிறது. புதுவையில் இரவு நேரங்களில் மக்களை குளிர் வாட்டி வதைப்பதால் ஸ்வெட்டர்கள், தொப்பிகள் விற்பனை சாலையோரங்களில் அதிகரித்துள்ளது. கார்த்திகை மாதம் துவங்கியதுமே கொட்டும் பனி காரணமாக மக்களை குளிர் வாட்டி எடுக்க துவங்கிவிடும். இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்திற்கு முன்னதாக பெய்த மழையினால் குளிரை மக்கள் அதிகமாக உணர முடியவில்லை. இந்நிலையில் கடந்த மாதம் பெய்த மழைக்கு பின்னர் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் இரவு மட்டுமன்றி பகல் நேரத்தில் கூட வெளியில் செல்பவர்கள் அதற்கான முன்னேற்பாடுடன் செல்வதை காண முடிகிறது. இதனால் சாலையோரங்களில் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள உல்லன் ஸ்வெட்டர், ஸ்கார்ப், மக்கி குல்லா, மற்றும் காதுகளை மறைக்கும் ஏர்பேட் போன்றவைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துணி கடைகளில் இது போன்ற குளிர் தடுப்பு ஆடைகள் விற்பனை ஆனாலும் சாலையோரங்களில் விதவிதமாக விலை குறைவாக விற்பனை செய்யப்படும் பொருட்களை வாங்குவதில் தான் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். தென்பெண்ணை ஆற்றில் ஆற்று திருவிழா கொண்டாட்டம். நூற்றுக்கணக்கான மக்கள் பங்கேற்று கும்மாளம். கோவில் நில மோசடி தொடர்பாக சிபிஐ விசாரணை தீவிரம். நிலத்தை அளவீடு செய்தனர் அதிகாரிகள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் வயல்வெளிகள் மற்றும் நீர்நிலை பகுதியில் வலை விரித்து பறவைகளை வேட்டையாடுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். புதுவையில் வடகிழக்கு பருவமழைக்கு பின்னர் நாரை, மடையான், கொக்குகள் போன்றவை இரை தேடி வயல்வெளிகளுக்கு அதிகமாக வர துவங்கியுள்ளன. இதனை சிலர் வலை விரித்து பிடித்து செல்வதாக வனத்துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து வனத்துறையினர் வயல்வெளி பகுதியை கண்காணித்தனர். இதனை கண்டவர்கள் அங்கிருந்து தப்பியோட அருகில் சென்று பார்த்த வனத்துறையினர் வலையில் சிக்கிய நாரைகள், மடையான்கள் மற்றும் கொக்குகளை மீட்டு மீண்டும் வானில் பறக்கவிட்டனர். பருவநிலை காரணமாக நீர்நிலைகள் அதிகமாக உள்ள பகுதிகளில் உள்ள மீன்கள் மற்றும் புழுக்களை உணவாக உட்கொள்ள பறவைகள் அதிகமாக வருவதை குறிவைக்கும் கும்பல் இவற்றினை வலை விரித்தும் மயக்க மருந்துகள் வீசியும் பிடித்து வருவது கிராம பகுதியில் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் நாள்தோறும் இது போன்ற கிராம பகுதியில் அடிக்கடி சோதனை மேற்கொண்டால் இரை தேடி வரும் பறவைகள் வேட்டையாடப்படும் நிலைமை மாறும் என்று இயற்கை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருபுவனை தொகுதியில் வடிகால் கட்டுவதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். காளித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் எதிரில் வடிகால் வசதி ஏற்படுத்துவதற்காக 75 மீட்டர் நீளத்தில் 5 லட்சம் செலவில் கான்கிரீட் வாய்க்கால் கட்டுவதற்கான எம்எல்ஏ அங்காளன் தலைமையில் மற்றும் பிப்டிக் தலைவர் பூஜை போடப்பட்டது. இதில் பொதுப்பணித்துறை அண்ட் பிஆர் வடக்கு பிரிவு ஏஇ அருணாச்சலம் மற்றும் அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். சோரியாங்குப்பம் தென்பெண்ணை ஆற்றில் நடைபெற்ற திருவிழாவில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பங்கேற்று உற்சாகமடைந்தனர். பாகூர் அடுத்த சோரியாங்குப்பம் தென்பெண்ணை ஆற்றில் ஆற்று திருவிழா நேற்று நடந்தது. அதிகாலையிலேயே ஆற்றுக்கு சென்ற பொதுமக்கள் இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். மேலும் கிராம கோவில்களில் இருந்து உற்சவர்கள் அலங்கரிக்கப்பட்டு ஆற்றங்கரையில் தீர்த்தவாரி நடந்தது. விழாவை ஒட்டி சிறுவள்ளி கிழங்கு, கம்பு, கேழ்வரகு, திணை, சேனை கிழங்கு மற்றும் இரும்பு தளவாட பொருட்கள், விளையாட்டு பொம்மைகள், தின்பண்டங்கள், கரும்பு உள்ளிட்டவை விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. பொதுமக்கள் ஆர்வமுடன் அவற்றை வாங்கி சென்றனர். ரூரல் எஸ்பி தெய்வ சிகாமணி தலைமையில் 100 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காரையாம்புத்தூர் தென்பெண்ணை ஆற்றிலும் ஆற்று திருவிழா நடந்தது. திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடந்த வருடம் உள்ளேரிப்பட்டு கிராமத்திலிருந்து சுவாமி ஆற்று திருவிழாக்கு வந்தபோது பாகூர் கூரைமேட்டில் கலவரம் ஏற்பட்டது. இதையொட்டி நேற்று பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர், மணலூர்பேட்டை, பண்ருட்டி அடுத்த கெடிலம் ஆற்றில் ஆற்று திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து ஆற்றில் மண் பிடித்து பூஜை செய்து வழிபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் கடலூர், திட்டக்குடி, விருத்தாசலம், நெல்லிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆற்று திருவிழா நடந்தது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி கோவில் நில மோசடி தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருவதால் பிரச்சனைக்குரிய நிலத்தை நில அளவைத்துறை அதிகாரிகள் அளவீடு செய்தனர். வில்லியனூர் அடுத்த திருக்காஞ்சியில் கெங்கவராக நதீஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலுக்கு சொந்தமான 1/2 ஏக்கர் நிலத்தை சிலர் அபகரித்து தங்களுக்கு சொந்தமாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்த புகாரின் பேரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் அபகரிக்கப்பட்ட கோவில் நிலத்தை அளவீடு செய்து தர புதுவை நில அளவை பதிவேட்டுத்துறைக்கு சிபிஐ உத்தரவிட்டது. அதன் பேரில் நில பதிவேட்டுத்துறை அதிகாரிகள் இன்று திருக்காஞ்சி சென்று அபகரிக்கப்பட்ட கோவில் நிலத்தை அளவீடு செய்து ஆய்வு செய்தனர். தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்பதால் சம்பந்தப்பட்டுள்ள அரசியல் பிரமுகர்கள் கலக்கத்தில் உள்ளனர். எழுத்தாளர் பெருமாள் முருகனுக்கு எதிராக செயல்படும் அமைப்புகளை கண்டித்து புதுவையில் பல்வேறு அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை சேர்ந்த அரசு கல்லூரி பேராசிரியர் பெருமாள் முருகன் எழுதிய நாவலை கண்டித்து போராட்டம் நடத்தும் மதவெறி இந்துத்துவ அமைப்புகளை கண்டித்து புதுவையில் சாரம் ஜீவா சிலை அருகே நேற்று மாலை ஆர்ப்பாட்டம் நடந்தது.
கலை இலக்கிய பெருமன்றம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம், விடுதலை கலை இலக்கிய பேரவை, திராவிடர் கழகம், மக்கள் உரிமை கூட்டமைப்பு ஆகியவை சார்பில் நடைபெற்ற போராட்டத்திற்கு கலை இலக்கிய பெருமன்ற சிறப்பு தலைவர் ராமன் தலைமை தாங்கினார். முன்னாள் எம்எல்ஏ ரவிக்குமார் கண்டன உரையாற்றினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைப்பு செயலாளர் பாவாணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ராஜாங்கம், திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி, மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன், எழுத்தாளர் சங்க தலைவர் பரசுராமன், அன்பரசு, கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் எல்லை சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மன்ற செயலாளர் துரைசெல்வம் நன்றி கூறினார். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை லிட்டில் ஜூனியர் மாண்டசரி பள்ளியில் நடைபெற்ற மாறுவேட போட்டியில் மாணவிகள் பங்கேற்று மகிழ்ந்தனர். வெங்கடேஸ்வரா நகரில் உள்ள லிட்டில் ஜூனியர்ஸ் மாண்டிச்சேரி பள்ளியில் ஜனவரி 26 குடியரசு தின விழாவை முன்னிட்டு 5ஆம் ஆண்டு குழந்தைகளின் மாறுவேட போட்டி பள்ளி வளாகத்தில் நடந்தது. விழாவில் பள்ளி நிர்வாகி வனஜா சிவகுமார், ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் கடும் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். திப்பராயம்பேட்டையில் அண்ணன் தம்பி படுகொலை, கொலையாளிகளை தூண்டிவிட்டு உதவி செய்த போலீஸ்காரரை கைது செய்ய கோரி சாலை மறியல். புதுவையில் 26ஆம் தேதி குடியரசு தின விழா, அணிவகுப்பு பயிற்சியில் காவலர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் தீவிரம். தாய் அமாவாசையை முன்னிட்டு கடற்கரையில் முன்னோருக்கு திதி கொடுத்த உறவினர்கள், கோவில் உற்சவ மூர்த்திகளுக்கு தீர்த்தவாரி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.